ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். நம்ம மனுஷங்களுடைய உடம்புல யாருக்குமே தெரியாத பல ரகசியங்கள் புதிஞ்சு கிடக்குது. அந்த ரகசியங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்காது. அதை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த வருஷம் 2024 கடைசி நாள் டிசம்பர் 31. நாளைக்கு புது வருஷம் 2025 பிறந்துடும். நீங்கள் புது வருஷத்துலேருந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா? அது என்ன ரெசல்யூஷன் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஹிக்கப்ஸ் தான். அதாங்க விக்கல் ஒருத்தருக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி குடிப்பீங்க, சீனி சாப்பிடுவீங்க, இல்லைனா அவங்கள பயமுறுத்தி ஸ்டாப் பண்ண பார்ப்பீங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஈஸியாக விக்கலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? ஐஸ் க்யூப்ஸ் இருந்தது அப்படின்னா அதை உங்கள் நாக்கு கடியில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. தன்னாலேயே விக்கல் ஸ்டாப் ஆயிருமா? அது மட்டும் இல்லை, உங்களுடைய 2 உள்ளங்கைகளாலையும் உங்களுடைய 2 காதுகளையும் மூடிக்கிட்டு ஒரு டம்ளரில் தண்ணியை வச்சு அதில் ஸ்ட்ரா போட்டு மூச்சு விடாமல் ஒரே கல்பா நீங்கள் அதை குடிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா விக்கல் நின்றுமா. இது கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல? விக்கல் வந்துச்சுன்னா நானும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். உங்களுடைய பெல்லி பட்டன் இருக்கு இல்லையா, யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை நான் சொல்லட்டுமா? அந்த பெல்லி பட்டனில் கிட்டத்தட்ட 67 வகையான டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் பாக்டீரியா கூடியிருக்காங்க. நீங்கள் சீக்கிரமாக வேகமாக எந்திக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பீங்க, அலாரம் அடிக்கும், அதுக்கப்புறமா நீங்கள் முழிச்சே எந்திக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் தூக்கத்தில் எந்திக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுடைய உடம்புமே ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்களேன். உங்களுடைய மூச்சை கொஞ்சம் செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது மூச்சை இழுத்து வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும், உங்களுடைய பாடியுமே சீக்கிரமாக ஆக்டிவ் மோடுக்கு வந்துடும். ஆனால் ஒரு சின்ன எச்சரிக்கை என்ன அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு உங்களுடைய ப்ரீத்திங்கை ஹோல்ட் பண்ணி வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பொறுப்பு கிடையாதுப்பா. நம்மளுடைய உடம்பு முழுக்க நிறைய மசில்ஸ் சூழ்ந்து இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மசில்ஸ் மட்டும் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய மசில்ஸை விட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்கும். அது எந்த இடம் தெரியுமா? உங்களுடைய முகத்தில் இருக்கிற ஜா லைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸ் தான். அந்த மசில்ஸை நம்ம அதிகமாக உணவுகளை சவைக்கும் போது யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மசில்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மசில்ஸ் அங்கே. இப்போலாம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா இந்த ரோஸ்மேரி இலைகள் தான். இந்த ரோஸ்மேரி இலைகளை எண்ணெயில் காய்ச்சி அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய சூப்பர் மெமரி பவரை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கூட இந்த ரோஸ்மேரி இலைகள் உதவி செய்தாங்க. நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய படுக்கைக்கு பக்கத்தில் இல்லைனா பெட்டுக்கு அடியிலையோ இல்லைனா பில்லோக்கு அடியிலையோ இந்த ரோஸ்மேரி இலைகளை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் படிக்கிற விஷயம் இது வரைக்கும் புரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த சமயத்தில் ஈஸியாக புரிஞ்சு மெமரைஸ் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஞாபக சக்தியும் அதிகரிக்குமா, நீங்கள் படித்த விஷயங்கள் மறந்தும் போகாதான். நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அழும்போது நம்மளுடைய கண்ணிலிருந்து வர கண்ணீர் துளிகள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? உப்பாக இருக்கும். நம்மளுடைய வியர்வை கூட உப்பாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி இந்த ரெண்டுமே உப்பாக இருக்குன்னு தெரியுமா? நம்மளுடைய உடம்புல ஒரு கப்பு நிறையா சால்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு, கிட்டத்தட்ட 250 கிராம் அளவுக்கு சால்ட்டு நம்மளுடைய உடம்புல இருக்கான். அதனால தான் நமக்கு ஸ்வெட் ஆகும் போதும் கண்ணீர் வரும்போதும் அது சால்ட்டியாக இருக்கான். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு ஃபினாமினான் உங்களுக்கு நடந்திருக்கான்னு பாருங்களேன். நீங்கள் ஒரே இடத்துல காலை அசைக்காமல் வைக்கும்போது காலு மரத்து போன மாதிரி, அதாவது ஊசியை வச்சு குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா? நம்ம என்னதான் செஞ்சாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த மாதிரி மரத்து போகிற ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அது உடனே சரியாகணும் அப்படின்னா ஒரு ட்ரிக் இருக்குது. கொஞ்சம் நிமிஷத்துக்கு உங்களுடைய தலைகளை ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுடைய மசில்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகும்போது உங்களுடைய கால்கள் மரத்து போகிற மாதிரியான ஃபீலு காணாமல் போயிடுமா. ப்ரெக்னென்ட் உமனாக இருக்கிறவங்க அவங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரிமெஸ்டரில் அதிகமாக காண்கிற கனவு என்ன தெரியுமா? அதாவது அவங்களுடைய முதல் 1 மாதத்துலேருந்து 3 மாதங்கள் வரைக்கும் அவங்களுக்கு கனவுல செடி மேலே தவளை இருக்கிற மாதிரியும் செடி மேலே புழு இருக்கிற மாதிரியும் வருமா. அடுத்தது நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது நியூ பார்ன் பேபி நீ அழுறதை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நியூ பார்ன் பேபி அழும்போது அதுங்களுடைய கண்ணில் இருந்து கண்ணீரே வராது. குழந்தை பிறந்து 1 மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு கண்ணீர் துளிகளே வராதாங்க அழும்போது. 1 மாதத்துக்கு அப்புறம் தான் கண்ணீர் துளிகளே வர ஆரம்பிக்குமா. அதே மாதிரி பிறந்த குழந்தைங்களுக்கு கண்ணுமே தெரியாதாங்க. ஒரு மாதிரி பார்க்குற விஷயங்கள் எல்லாம் பிளர்ராக தான் தெரியுமா, அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் தெரியுமா. இது ஒரு சின்ன மேஜிக் ட்ரிக் தான், உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மேஜிக் ட்ரிக் தான். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணி ஜாலியாக ஃபன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்டை சேரில் உட்கார சொல்லிவிட்டு அவங்களுடைய நெத்தியில் உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரால் வச்சு அழுத்துங்க, மெதுவாக அழுத்துங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஃப்ரெண்டை சேரில் இருந்து கையை வச்சு சப்போர்ட் பண்ணாமல் எந்திக்கணும்னு சொல்லுங்கள். அவங்களால எந்திக்கவே முடியாது.
நீங்கள் கையில் சொடக்கு போடுறவங்களா? அப்படி சொடக்கு போடும்போது என்ன நினைப்பீங்க? கையில் உள்ள எலும்புகள் தான் உடையுது அப்படின்னு நம்ம நினைப்போம் தெரியுமா சின்ன வயசுலலாம். ஆனால் அது கிடையாது. அது நம்மளுடைய கை விரல்களில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிடில் ஒரு விதமான பபிள்ஸ் இருக்கும். அந்த பபிள்ஸ் எல்லாமே உடையும் போது ஏற்படுறது தான் இந்த சொடக்கு சவுண்டாக. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இது உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் தான் இந்த உலகத்திலே ரொம்பவும் ரேரான அதிசயமான மனிதர்கள்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுடைய உள்ளங்கையை நீட்டி பாருங்களேன். அதில் ரேகை போகும் இல்லையா, அதில் நடுரேகை ஒரே ஒரு ரேகை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரேரான யூனிக்கான பீப்புளுங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே வெறும் 1.5% மக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கைகளில் ஒரே ஒரு ரேகை மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகுமா. அதுவும் பெண்களை விட ஆண்களுக்கு மட்டும்தான் அதிகமாக போகுமா. ஆனால் மற்ற மனுஷங்க மோஸ்ட்லி எல்லாருக்குமே 2 ரேகைகள் போகுங்க. நீங்கள் எப்படி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு 2 ரேகைகள் தான் போகுது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்னீசிங் தான். நீங்கள் தும்மல் போடுவீங்கள்ல, அந்த தும்மலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான். உங்களுடைய கழுத்து, உங்களுடைய தலைகள் டேமேஜ் ஆயிருமா. அதனால் தும்மலை எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. தும்மல் வந்துச்சு அப்படின்னா ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் சரி எக்ஸ்கியூஸ் மீன்னு கேட்டுட்டு தும்மிருங்க, ஓகேவா? அதே மாதிரி சில பேருக்கு தும்மல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்தால் கூட நீங்கள் உடனே போயிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுடைய விலா எலும்புகள் ஃப்ராக்சர் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே நடந்திருக்கும். என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் தண்ணியில் விளையாண்டாலோ தண்ணியில் குளித்தாலோ உங்களுடைய கை விரல்களுடைய எண்டிங்கில் இந்த மாதிரி சுருங்கின மாதிரி ஆயிடும். அதே மாதிரி கால் விரல்கள்லையும் சுருங்கின மாதிரியே ஆயிடுங்க. இந்த மாதிரி ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே நிற்கும் போது உங்களுடைய கை விரல்களுடைய தோள்களும் கால் விரல்களுடைய தோள்களும் தண்ணியை அப்சர்வ் பண்ணுமா. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபினாமினா நடக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மில்லேனியல்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கீங்களா? வயசானவங்களுக்கு ஞாபக மறதி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையே கிடையாது. உங்களுக்கு 25 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குதா, அப்போது வயசானவங்களை விட உங்களுக்கு தான் ஞாபக சக்தி ரொம்ப குறைவாக இருக்குமாங்க. இதுக்கு பேர் மில்லேனியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் நமக்கு இருக்கக்கூடிய ஹை லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தானா. உங்களுடைய எல்லார் உடம்புலையும் ஏசி இருக்குது, அதாவது ஏர் கண்டிஷனிங் இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? நம்ப முடியலல்ல. நம்மளுடைய நோஸால் ரொம்ப வெதுன்னு வாமாக இருக்கக்கூடிய காற்று கூட டக்குன்னு கூல் பண்ண முடியுமாங்க. லைக் ஃபில்டர் மாதிரி. உங்களுக்கு வாய் துர்நாற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குமா? டெம்பரரியாக ஒரு சொல்யூஷன் நான் சொல்லட்டுமா? உங்களுடைய எச்சிலோட சேர்த்து உங்கள் வீட்டில் கொத்தமல்லி இலை இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு இலையை மட்டும் பிச்சு உங்களோட எச்சிலோட சேர்த்து சவைச்சு முழுங்கி பாருங்களேன். உங்களுடைய வாய் துர்நாற்றம் காணாமல் போயிடுமா. மனுஷங்க எல்லாருமே ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் வேறுபடுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கைகளில் இருக்கக்கூடிய கை ரேகைகள். அதே மாதிரி நம்மளுடைய நாக்கில் இருக்கக்கூடிய டங் பிரிண்ட்ஸுமே டிஃப்ரெண்டாக தான் இருக்குமாங்க. இந்த டங் பிரிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காகவே 3D டங் ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த டெக்னாலஜியை எஸ்டாப்ளிஷும் பண்ணிட்டாங்களாம். நார்மலாக ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்நாள் காலத்தில் கிட்டத்தட்ட 28,400 லிட்டர் ஆஃப் சலைவா, அதாவது எச்சில சுரக்க செய்வானாங்க. அதாவது 2 ஸ்விம்மிங் பூலில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த அளவு இருக்குமோ அந்த அளவுக்காம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு இருக்கும் தெரியுமா? அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு தமிழ் யாழினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு பால்கோவானா சுத்தமாக பிடிக்காதான். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.